ஸோ ஆஃபீஸியலி நம்ம வந்து ரோட் டு ரெசல்மேனியாவுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நடந்த எலிமினேஷன் சாம்பரில் வந்து தரமான ஒரு ஹீல் டர்ன் வந்து நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஜான் சீனா வந்து ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ரொம்ப இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஜான் சீனா வந்து ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சினேஷன் லீடர் ஜான் சீனா அண்ட் ராக் சேர்ந்து வந்து என்ன பண்ண போகிறாங்க. சினேஷன் லீடர் ஜான் சீனா அண்ட் ஃபைனல் பாஸ் வந்து ஒரு டீமாக வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேக்ஷனாக வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து தனியாக இருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் கூட வந்து இன்னொரு வந்து ஒரு ஆளை வந்து சேர்றது வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. அது வந்து வேற யாரும் இல்லை, நம்மளோட ட்ரைபல் சீஃப் OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி WWE வந்து இப்படி காட்டலாம், 2 ஓல்ட் ஸ்கூல் ரெஸ்லர் அண்ட் பார்ட் டைமர் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஹாலிவுட் ஆக்டர் கூட. ஸோ 2 ஹாலிவுட் ஆக்டர் வந்து தன்னோட ஹாலிவுட வந்து ரிப்ரசென்ட் பண்ணலாம் அகைன்ஸ்ட் த WWE சூப்பர் ஸ்டார். WWE சைட்ல இருந்து இருப்பாரு நம்மளோட கோடி ரோட்ஸ் அண்ட் நம்மளோட OTC ரோமன் ரெயின்ஸ். ஸோ ரோட் டு ரெசல்மேனியால வந்து இது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் CM Punk அந்த மேட்ச்ல இருக்க மாட்டாரா? இப்போதைக்கு அது பார்த்தா தெரியல. ரோமன் ரெயின்ஸ் வந்து இருந்திருக்கணும்னா அவர் வந்து எலிமினேஷன் சாம்பர்லயே வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். ஆனா அவர் வந்து வரவே இல்லை எலிமினேஷன் சாம்பர்ல. அவர் பொறுமையா வந்து ஸ்மாக் டவுன்ல மார்ச் 21 அப்போதான் வருவாரு. ஸோ நம்ம ரெசல்மேனியா 41ல வந்து ராக் அண்ட் ஜான் சீனா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் கூட வந்து எதிர்பார்க்கலாம் நைட் 1ல. ஜஸ்ட் லைக் ரெசல்மேனியா 40 எப்படி வந்து ராக்கோ ரோமனோ டீம் பண்ணி செத் ராலின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸை வந்து பீட் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இங்க நடக்கலாம் ரெசல்மேனியா 41ல. நைட் 1ல வந்து டாக் டீம் மேட்ச் அண்ட் நைட் 2ல வந்து ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். ஒருவேளை WWE வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து இந்த ஸ்டோரி லைனை வந்து ஆட் பண்ண வேணாம்னு நினைச்சாங்கன்னா அப்போ வந்து WWE வந்து ராக் அண்ட் ஜான் சீனா வந்து ஒரு டீமா வச்சு ஒரு தரமான ஹீல் ஃபேக்ஷனா வச்சு அகைன்ஸ்ட் கோடி ரோட்ஸ் ஒரு மெகா பேவி ஃபேஸா வந்து காட்டலாம். கோடி ரோட்ஸுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா அவர் வந்து கன்ஃபார்மா வந்து ரெசல்மேனியா 41ல வந்து தன்னோட டைட்டில் வந்து லூஸ் பண்றாரு அகைன்ஸ்ட் ஹீல் ஜான் சீனா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸை வந்து ஹெல்ப் பண்ண வருவாரா? ஏன்னா கோடிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரோமன் ரெயின்ஸோட பேர் தான் இப்போ மேல இருக்கு. ஏன்னா செத் ராலின்ஸ் CM Punk அவங்களுக்கான ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் ஆக போகுது. ஏன்னா எலிமினேஷன் சாம்பர்லயே வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து செத் ராலின்ஸ் CM Punkோட ஸ்டோரி லைன்ல வந்து ஆட் ஆகணும்னா அவர் வந்து எலிமினேஷன் சாம்பர்லயே வந்து வந்திருக்கணும். ஆனா அவர் வந்து வரல. ஸோ WWE மேபி வந்து இந்த டைரக்ஷன்ல போறாங்களா? ஸோ மேபி நம்ம ரெசல்மேனியால வந்து ராக் அண்ட் ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்க போறோமா? அண்ட் WWE வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் த ஃபைனல் பாஸ் ராக்கான ஸ்டோரி லைன் கூட பில்டப் பண்ணலாம். ஸோ மேபி WWE வந்து இந்த ஸ்டோரி லைனை காட்டி ரெசல்மேனியா 42ல வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் த ராக்கான மேட்ச் கூட பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரோமன் ரெயின்ஸ் வராரா? ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரா? ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னுமே நிறைய வீடியோஸ்லாம் வந்து இந்த சேனல்ல வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.